ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை மசாலாலாம் போட்டுட்டோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை மசாலா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனை சேர்த்துக்கலாங்க. நல்லா நீட் வாக்கில் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அது நல்லா நான் நீட் வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லாவே இதை கலரி கொடுத்துடலாங்க. நல்லா இந்த கலர் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் நல்லா மிஸ் ஆகலாம், இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பிரியாணி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலரி கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துக்கலாங்க. தயிரும் கொஞ்சம் சேர்த்துப்போம். தயிர் சேர்த்துட்டு கலரி கொடுப்போம். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம பாருங்க, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, ஒரு நூக்கல் இருந்தது, அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதிலே ஒரு 4 பச்சை மிளகாவும் நான் கீரி போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு நம்ம ஒரு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தான் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகும். சூடு தண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக கொதி வந்துடும். நம்ம உடனே அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரிசியை ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊற வச்சு தான் வச்சுருக்கேங்க. நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க. அரிசியை நம்ம அதில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியே சேர்த்துப்போம். ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டோம் ஏற்கனவே. அதனால் நல்லா கலரி கொடுத்துடலாம். இதை கலரி கொடுத்துட்டு ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாமுங்க. அதில் நான் ஒரு லெமன் புழிஞ்சிக்கிறேன். புழிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கலரி கொடுத்துட்டு இதை நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி எடுத்து இன்னொரு வாட்டி கலரி கொடுத்துர்லாங்க. நல்லா கலரி கொடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் நம்ம ஒரு வாழை இலையை போட்டு நம்ம அப்படியே வெஜிடபிள் பிரியாணியை மூடி வச்சுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த பாருங்கள், 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. சாப்பாடும் நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம கலர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெட் கலரும் ஒரு எல்லோ கலரும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. ரெட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கலர் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம மேலே கொஞ்சம் புதினா இலையை அப்படியே தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா அப்படியே தூவி விட்டுட்டோன்னா பச்சை புதினாவை
நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா பாருங்கள், சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த பக்குவம். பார்க்கவே வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அடியெலாம் பிடிக்காமல் எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த வாழை இலையை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷங்க, 5 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வெஜிடபிள் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிருங்க. பாருங்கள், சூப்பராகவே நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கம்மன்னு வாசனையோட நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஓப்பன் பண்ணும் போதே அப்படி வாசனையாக இருக்குங்க பிரியாணி. நான் டபுள் கலர் போட்டனால 2 கலராக தெரியுது, எல்லோவும் ஆரஞ்சு கலருமா இருக்குது. பாருங்கள், நல்லா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியை சூடு பண்ணி சேர்க்குறனால நமக்கு சீக்கிரமாகவே ரைஸ் வெந்துடுங்க. அதனால தான் நான் சுடு தண்ணியாக நம்ம சேர்த்துக்குறோங்க. அவ்வளோதாங்க.